அனைவருக்கும் வணக்கம். அனுபவ மருத்துவம் அப்படிங்கிற சேனலில் இது ராஜ்குமார் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கு, தோல் நீக்கிய சுக்கு, தனியா, வால்மிளகு, சீரகம், கருப்பு திராட்சை, சர்க்கரை இதெல்லாம் வச்சு ஒரு அருமையான சுக்கு மல்லி காப்பி ரெடி பண்ண போகிறோம். இதில் இன்னும் கொஞ்சம் பொருட்களும் சேர்க்க போகிறோம். முதல்ல தனியாவை நல்லா வறுத்து ஆற வச்சிடலாம். அதன் பிறகு சீரகத்தை வறுத்து ஆற வச்சிடலாம். அதன் பிறகு மிளகு வறுத்து ஆற வச்சிடலாம். இதனுடைய அளவுலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதன் பிறகு சுக்கை நல்லா வறுத்து வாசனை வெளிப்படக்கூடிய அளவுக்கு வறுத்து அதையும் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதன் பிறகு ஒரு பாத்திரம் வச்சு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். இது முடிவில் 1 லிட்டர் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கலாம். ஆறிய பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு 3 பொருளையும் தூளாக்கி எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், தனியா 3த்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி சூடானோடனே 10 காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை எடுத்துருக்கிறேன். அதை 2 கிள்ளி உள்ளே போட்டுருவோம். போட்டோடனே ஒரு வேகிற தன்மை உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு கொதி வரும். இந்த கொதி வந்தோடனே அரைச்சி வச்சுருக்கிற நம்ம பொடியை சேர்த்துக்கலாம்ல. இந்த பொடியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 2 தடவை 3 தடவை கொதி வரணும். இந்த கொதி நல்லா வந்த பிறகு இதில் நம்ம சுக்கு இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அந்த சுக்கை எடுத்து அதில் போட்டு கலந்துருவோம். இந்த சுக்கு பொடியை நீங்கள் போட்டோன்னே அது கட்டி பிடிக்கும். அது கட்டி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அதில் சேர்த்துக்குங்க. இந்த சுக்கு மல்லி காஃபியில் நம்ம இன்னும் 2-3 பொருள் சேர்க்க போகிறோம். அதை பிறகு சொல்கிறேன். இந்த சுக்கு மல்லி காப்பி இன்றைக்கி உள்ள அசாதாரணமான சூழ்நிலையில் தலைவலி, உடல் வலி, சளி, இருமல், பசியின்மை, தூக்கமின்மை, வறட்டு இருமல், இதுக்கு எல்லாத்துக்குமே நிவாரணமாக இருக்கிறதுக்காக நாங்கள் பார்க்குறேன். ஏன்னா இதை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கும் பயிர்றதை உங்களுக்கும் பயனளிக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிலைமையில் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். பனக்கல்கண்டும் சேர்க்கலாம், தேனும் சேர்க்கலாம். நமக்கு எது கையில் இருக்கோ அதை வச்சு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இதில் கொதி வந்து தண்ணி குறைஞ்சிருக்கிறனால பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நிலையில் 4 கற்பூரவள்ளி இலை, ஓம இலைன்னு சொல்லுவாங்க, ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இதை போட்டு ஒரு கொதிக்க விட்டோம்னா நல்ல ஒரு நறுமணம் வரும். அதன் பிறகு இதில் 2 வெத்தலை எடுத்து காம்பு கிள்ளிட்டு 2 கிள்ளி 4 பீஸாக உள்ளே போட்டு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஒரு அருமையான நறுமணம் வரும். வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடும், வாங்க எல்லோரும் பருகலாம்னு, அந்தளவுக்கு இருக்கும். அதன் பிறகு இதை வடிகட்டி பருகிறதுக்கு தயாரிச்சிடலாத. பார்த்துங்க, அருமையான ஒரு சுக்குப்பள்ளி காப்பி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பார்த்து பயன்பெறுறதோடு இல்லாமல் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன்பெற செய்யுமாறு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார். அனுபவ மருத்துவம் சேனலிலிருந்து வணக்கம்.